நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு கிராதம் அத்தியாயம் 25. தன் வடபுல பயணத்தில் பெருஞ்செல்வர் 12 அர்ஜுனன் சென்று கண்டான். ஒவ்வொருவரும் குபேரனை உணர்ந்திருந்தனர். அவனை குறைபட கண்டிருந்தனர். முழுமையாக எவரும் கண்டிருக்கவில்லை. முழுமையாக அவன் தன்னுருவை திருமகளுக்கு மட்டுமே காட்டுவான் என்கிறார்கள். பிறர் அவன் முழு உருவை காணும் திறனற்ற உள்ளம் கொண்டவர்கள். செல்வம் சித்தம் மயக்குவது, பெருஞ்செல்வம் பித்தாக்குவது என்றார் முதிய வைதிகர் ஒருவர். செல்வமென குபேரன் கொண்டிருப்பதெல்லாம் திருமகளின் வலக்கையின் மலர் வரிகளுக்குள் அடங்கும் என்றார். குபேரனின் ஒரு நிழலசவை கண்டவர் கூட அக்கணத்தில் இருந்து தொடங்கி நுரை பெருகுவது போல் பெருகி பேருருவம் கொண்டு நின்றிருந்தனர். ஒவ்வொரு கணமும் அவனையே எண்ணிக்கொண்டிருந்தனர். வடதிசையில் அவன் பெருநகர் உள்ளதே என்பதற்கப்பால் அவர் எவரும் அவனை கண்டதில்லை. பசித்து துயில்பவனின் கனவில் உணவு குவையென, இளம் கண்ணியின் கனவில் பொற்குவியல் என, இளரத்தான் கனவில் 7 அடுக்கு மாளிகை என, அரசனின் கனவில் நிறை கருவூலம் என தன்னை உருமாற்றி காட்டிக்கொண்டே இருக்கும் மாயன் அவன் என்றனர். தேடி அலைந்து சலித்து வடதிசை நோக்கி சென்று கொண்டிருந்த போது ஒரு நாள் ஒரு சிற்றோடை கரையில் தன் கையால் மூங்கில் வெட்டி கட்டிய சிறு குடிலுக்குள் வாழ்ந்து கொண்டிருந்த முதிய அந்தணரை அவன் கண்டான். அவன் களைத்திருந்தான். இரவு தங்குவதற்குரிய மரத்தடியை தேடிக்கொண்டிருந்தான். அக்குடில் அவனை முகம் மலரச் செய்தது. அருகணைந்து குடில் முன் அமர்ந்து மாலை வெயில் அணைவதை நோக்கி நின்றிருந்த அவருக்கு வணக்கம் சொன்னான். வருக என்று அவர் புன்னகையுடன் அழைத்தார். களைத்துளேன். நெடுந்தொலைவு பயணம் செய்து வந்த வழிபோக்கன், போர்க்குலத்தான் என்று அர்ஜுனன் தன்னை அறிமுகம் செய்து கொண்டான். இன்று இரவுணவுக்கென அமுது சமைத்துள்ளேன். அதை 2 பகுத்து நாம் உண்போம். விருந்தால் அது இனிமை கொள்ள வேண்டும் என இன்றைய நெறி வகுத்தோன் எனக்கு அருளியிருக்கிறான் என்று சொல்லி அந்தணர் தன் இல்லத்திற்குள் சென்று உணவை கொண்டு வந்து அவன் முன் வைத்தார். அதை பகிர்ந்து இருவரும் உண்டனர். என் பெயர் சௌமியன். இக்குடிலில் தனிமையில் வேதம் ஓதி ஊழ்கம் பயின்று வாழ்கிறேன் என அவர் தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். நிலவு எழும் நாள் என்று, காடு கனவு கொள்ளத் தொடங்கும் பொழுது, சொல்லாடி கழித்திருக்க ஓர் அயலவன் வந்திருப்பது நல்லூழை என்றார் அந்தணர். வராதிருந்தால் என்று அர்ஜுனன் குறும்பாக கேட்டான். தனிமை அதற்கிணையாகவே இனிது என்றார் அந்தணர் நகைத்தபடி. உணவுண்ட பின் குடில் முற்றத்தில் ஈச்சை ஓலைப்பாயை விரித்து நிலவு நோக்கி இருவரும் படுத்திருந்தனர். தாங்கள் இங்கு வேறென்ன செய்கிறீர்கள் என்றான் அர்ஜுனன். ஒன்றும் செய்வதில்லை. உவகை மட்டுமே கொண்ட ஒரு வாழ்க்கையை தேடி இங்கு வந்தேன். இவ்வோடைக்கரையில் இக்குறுங்காட்டை கண்டதும் இதுவே அவ்விடம் என்று தெளிந்து இங்கு குடில் கட்டி தங்கினேன். இங்கு வந்து 40 ஆண்டுகள் ஆகின்றன. ஒரு நாள் சேர்த்ததை மறுநாளுக்கு கொண்டு செல்வதில்லை. உணவும் நினைவும் என்றார் சௌமியர். ஒவ்வொரு நாளும் அன்று புதிதென பிறந்தெழுகிறேன். என்னுடன் சூரியனும் எழுகிறான். விலங்குகள், பறவைகள், புட்கள், பூச்சிகள் ஒவ்வொன்றும் என்னை போல பிறவி கொள்கின்றன. எங்களுக்குரிய அனைத்தும் இக்காட்டில் நிறைந்துள்ளன. நாளில் கொண்ட எதுவும் நினைவிலேஞ்சாது இங்கு வந்து படுக்கிறேன். தலைக்கு மேல் விண்மீன்களென விரிந்துள்ளது பெருவெளி. என் கையில் எதுவும் இல்லை என்பதனால் அவ்விரிவு என்னுடையதாகிறது என்றார். அர்ஜுனன் நீள் மூச்சுடன், ஆம், விடுபடுவதே பேரின்பம். அதை என்னால் உணர முடிகிறது. தாங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்று சௌமியர் கேட்டார். குபேரனை தேடி என்று அர்ஜுனன் சொன்னான். தன் கதையை சொல்லிவிட்டு, அந்தணரே, தாங்கள் குபேரனை முழுதுற கண்ட எவரையேனும் அறிந்துள்ளீரா என்றான். சௌமியர் இயல்பாக, அவனை முழு வடிவில் நான் கண்டுள்ளேன் என்றார். அர்ஜுனன் திகைப்புடன், தாங்களா என்றான். ஆம், அயோத்தி நாட்டில் அஸ்வினிபுரம் என்னும் நகரில் வாழ்ந்திருந்த பெரு வைதீகனின் மைந்தனாக நான் பிறந்தேன். எந்தை வேள்வி செயல் தேர்ந்தவர். அரசர்களுக்கு உலகியல் நலன் நாடும் பெரு வேள்விகளை நிகழ்த்தி வைப்பவர். ஆனிரையும் பொற்கிழிகளும் கூலக்குவைகளுமாக இல்லம் திரும்பும் தந்தையையே நான் இளமை முதல் கண்டு வளர்ந்தேன். நான் பிறந்தது செல்வத்தின் நடுவே. பொன்னளைந்து வளர்ந்தேன். பொன்னை அறிந்தவன் பொன்னை மட்டுமே அறிந்திருப்பான். பிற அனைத்தும் பொன்னாலேயே அவனுக்கு பொருள்படும். நானும் அவ்வண்ணமே இருந்தேன். வேதம் என்பது சொல்லுக்கு 100 பொன்னின் எடை கொண்டதே என்று எந்த என்னிடம் சொன்னார். அதுவே என்னை வேதம் கற்க தூண்டியது. கற்க கற்க வேதம் விரிந்தது. பொன் குவிகிறதே என்றே என் உள்ளம் மகிழ்ந்தது.
பொன் என்பதனால் நான் ஒரு துளியையும் வீணாக்கவில்லை, பிறிதெதையும் பொருட்படுத்தவும் இல்லை. இளமை முதிர்வதற்குள் நான் வேதம் முழுதறிந்து 4 வகை கூற்றும் தேர்ந்தவனாக ஆனேன். எந்தை மறைந்த பின் நானும் என் வைதிகர் குலத்தின் முதல் வைதிகனானேன். வேள்விச்சாலைகளிலிருந்து வேள்விச்சாலைகளுக்கு சென்றேன். ஈட்டி குவித்து என் இல்லத்தை பொன்னால் நிறைத்து வைத்திருந்தேன். பொன்னளையும் நா கொண்டவன் என ஆணவம் கொண்டிருந்தேன். என்னை காண வருபவர்களிடமெல்லாம் நான் சொல்வதுண்டு, பொன் கறக்கும் பசுவே என் வேதம் என்று. அன்றொரு நாள் பெருவேள்வி ஒன்றில் முதன்மை தலைவனாக அமர்ந்தேன். வேத சொல்லெடுத்து எரியோம்பி கொண்டிருக்கையில் அதில் ஒரு சொல் என் நாவில் எழவில்லை என்பதை அறிந்தேன். உடனோதியவர்கள் அச்சொல்லை ஓதி முன் சென்று விட்டிருந்தனர். நான் அச்சொல்லையே மீண்டும் அச்சத்துடன் எதிர்நோக்கி கொண்டிருந்தேன். அவ்வரி வந்தது. அச்சொல் என் நாவில் எழாது நழுவி சென்றது. என் உள விளையாட்டா அது? நான் அஞ்சுவதனால் அப்படி நிகழ்கிறதா? நான் அதை கூறுவதனால் உள்ளம் என்னுடன் ஆடி மாயம் காட்டுகிறதா? அவ்வரி வந்தது. அச்சொல்லுக்கு முந்தைய சொல் துல்லியமான ஓசையுடன் நிகழ்ந்தது. அச்சொல் இல்லை என நடித்து அதற்கு மறு சொல் என் நாவில் ஒலித்து சென்றது. அந்த வேள்வியில் 100 முறை அச்சொல் வந்தது. ஒரு முறை கூட என் நாவில் அது அமரவில்லை. வேள்வி முடிந்து எழுந்து சென்ற போது நான் பித்தனை போல் இருந்தேன். பிறர் என் உள்ளம் கொண்ட குழப்பத்தை அறியவில்லை. நான் மட்டுமே அறிந்த ஒன்று அது என்பதை முதலில் என்னை ஆறுதல் கொள்ளச் செய்தது. பின்னர் அதுவே என்னை பதற்றத்துக்குள்ளாக்கியது. அச்சொல்லை மட்டுமே என் சித்தம் தொட்டு அலைந்து கொண்டிருந்தது. அச்சொல்லை என் உள்ளத்தால் பற்ற முடிந்தது. புரட்டி புரட்டி அதன் அத்தனை ஒலி அமைவையும் பொருள் அமைவையும் காண முடிந்தது. வேண்டுமென்றே அதை சொல்ல முயன்றேன். அச்சொல் மட்டும் நாவில் வந்தது. வேத வரியென சொல்கையில் மட்டும் அது நாவில் திகழவில்லை. மிக மிக அஞ்சிவிட்டேன். அது ஏதோ தேவனின் தீச்சொல் அல்லது உளநோயின் தொடக்கம். அதை எண்ண வேண்டாம், அதை விட்டு விலகிச் செல்வதே நன்று. ஆனால் விலக முயலும் தோறும் அணுகினேன். அச்சொல்லை அன்றி வேறெதையும் எண்ணாதவனாக ஆனேன். அச்சொல் அறியா பேய் தெய்வம் போல அச்சமூட்டும் பேரூறு கொண்டு என்னை சூழ்ந்தது. இரவுகளில் துயில் இழந்தேன். பகலில் முற்றிலும் தனித்திருந்தேன். என் விழிகள் மாறுபட்டன. முகம் கொந்தளித்து கொண்டே இருந்தது. என் மனையாட்டி என்னிடம் மேல மேல கேட்டாள், என்ன ஆயிற்று? ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? எதையாவது அஞ்சுகிறீர்களா? இதையேனும் எண்ணி வருந்துகிறீர்களா? ஓசையற்ற அசைவாக என் உதடுகளில் அச்சொல் நிகழ்ந்து கொண்டே இருந்தது. எனக்கு பீடை கூடிவிட்டது என்றனர் முதியவர். உள்ள சிதைவு என்றனர் தோழர். என் மனைவி கதறி அழுதபடி, என்ன ஆயிற்று உங்களுக்கு? மீண்டு வாருங்கள், நம் குழந்தைகளை எண்ணுங்கள் என்று என்னை உலுக்கினாள். என் செல்வம் துணை நின்றது. முது வைதிகர் 7 என்னை நடுவே இருத்தி வேள்வி செய்து அவியும் பலியும் அளித்து எண்ணில் கூடிய தெய்வத்தை விரட்ட முயன்றனர். புறக்காட்டிலிருந்து பூசகனை வரவழைத்து வெறியாட்டு நிகழ்த்தினர். குரவ பூசகன் வந்து தீயாட்டும் தெய்யாட்டும் நிகழ்த்தினான். மருத்துவர் பலர் வந்து நெல்லிக்காய் தளமும் வில்வதளமும் வைத்து என் சித்தத்தை குளிர்விக்க முயன்றனர். ஒவ்வொன்றும் பெரிதெங்கோ நிகழ அச்சொல்லில் அமைந்திருந்தது என் சித்தம். நான் என்னை நோக்கி கொண்டிருந்தேன். கற்ற அனைத்தும் முழுமையாக நினைவில் இருந்தன. அவ்வொரு சொல் மட்டும்தான் நாவை அறியவில்லை. ஏன் ஏன் ஏன்? யார் விளையாடுவது என்னுடன்? அது ஒரு அரைக்கூவல், ஒரு இளிவரல். என் முன் அமர்ந்து முதிய நிமித்திகர் ஒருவர் சோழி பரப்பி வினாக்களம் அமைத்து உசாவி கொண்டிருந்தார். கையை ஓங்கி அறைந்தபடி நான் எழுந்தேன். போதும் என்று கூவினேன். என்னை தடுத்த அனைவரையும் பிடித்து தள்ளிவிட்டு என் ஊரிலிருந்து வெளியேறினேன். செல்லும் வழியிலேயே என் ஆடைகளை, அணிகலன்களை, அடையாளங்களை களைந்தேன். என் உள்ள கொந்தளிப்பு அமைய 7 நாட்களாயின. அப்போது கங்கை கரைக்கு வந்துவிட்டிருந்தேன். அங்கிருந்து மேலும் வடக்காக கிளம்பி சென்றேன். எதை தேடி கிளம்பினேன், எங்கு செல்கிறேன் என்றெல்லாம் நான் அறிந்திருக்கவில்லை. சில தருணங்களில் நம்மிடமிருந்து விலக நாம் அறிந்த அனைத்திலிருந்தும் தப்பி ஓடுகிறோம். வீரரே, உண்மையில் அது மிகச் சிறந்த ஒரு வழி. நாம் என்பது நம்மை சூழ்ந்திருப்பவையே. ஊர், குலம், உறவு, மனை, செல்வம், ஆடைகள், அணிகள், பெயர், அவற்றிலிருந்து நம்மை உருவி வெளியே எடுக்கும் போது நாம் அறிகிறோம் நாம் அவை அல்ல என்று. அந்த விடுதலையை அடைய துறந்தேகுவதைப் போல சிறந்த வழி பிரிதில்லை. 100 நாட்கள் வடதிசை நோக்கி சென்றேன். ஒரு அன்னசாலையில் குபேரன் என்னும் சொல் காதில் விழுந்ததும் என் அகம் கொப்பளித்தெழுந்தது. என் உள்ளம் அனைத்தையும் உதறி தெளிந்து அடுத்த அடி எடுத்து வைக்க உதவும் சொல்லுக்காக காத்திருந்தமையால் அச்சொல் அப்படி பொருள் கொண்டது. நான் உசாவ வேண்டியது அவனிடம்தான்.
அவனைத்தான் அதுகாரும் நான் வழிபட்டிருந்தேன். வேத சொல்லை எனக்கு மீட்டளிக்க வேண்டியவன் அவன். வேதமாகி என்னுள் நிறைந்தவன். குபேர தீர்த்தம் என்னும் சுனையை பற்றி சொன்னார்கள் அவ்வழிபோக்கர்கள். அப்படி ஒரு சுனை உண்மையிலேயே உண்டா? அது சூதர்களின் தொல்கதை மட்டும்தானா என்பதுதான் அவர்களின் சொல்லாடலாக இருந்தது. அது வடபுலத்தில் எங்கோ மலை மடிப்புக்குள் உள்ளது. அதில் பொன்னே நீரென ஊறும். அதை சூழ்ந்து பொன்மலைகள் அமைந்திருக்கும். பொன்னாலான கூழாங்கற்களும் சேரும் சூழ்ந்த அச்சுனைக்கு சுற்றிலும் செழித்திருப்பதும் பொன்னானலும் பொற்செடிகளும் தான். பொற்பாறைகளில் படிந்திருப்பதும் பொற்பாசியே. உறக்க நகைத்து ஒருவன் சொன்னான், காசில்லாமல் பசித்திருந்த எவனோ ஒருவனின் கனவில் வந்த இடம் அது. ஆனால் நான் அப்படி ஓர் இடம் உள்ளது என உறுதி கொண்டேன். அவர்களிடம் ஒன்றும் சொல்லாமல் அவர்கள் தொல்கதைகளில் இருந்து சொன்ன வழி அடையாளங்களை உளம் கொண்டு மேலே நடக்கலானேன். 300 நாட்கள் ஒவ்வொரு வழிகுறியாக தேடி கண்டடைந்து சென்றேன். குபேர தீர்த்தத்திற்கு தவ முனிவர் அன்று பிறர் செல்ல முடியாதென்றே இறுதியாக எனக்கு வழி சொன்ன முனிவர் சொன்னார். நான் செல்வதே ஒரு தவம், சென்றடையாது உயிர் வாழ மாட்டேன் என்று அவரிடம் சொன்னேன். என் உடல் நலிந்தது. சடையடர்ந்து கண்களில் பித்து நிறைந்தது. பெரிதொரு எண்ணமும் மற்றவனாக சென்று கொண்டே இருந்தேன். இறுதியில் அந்த சுனையை சென்றடைந்தேன். பொன்மயமான அதன் கரையில் அமர்ந்து தவம் செய்தேன். 18 நாள் பிரிதொன்றில்லாது என்னுள் மூழ்கினேன். என்னுள் இருந்து ஒவ்வொரு சொல்லாக உதிர்த்தேன். அந்த ஒற்றை சொல் மட்டும் எஞ்சி இருக்க அதுவே நான் என்றாகி அமர்ந்திருந்தேன். அச்சொல் முதலில் ஒரு வினாவாக இருந்தது. அதன் மேல் மோதி மோதி என் சித்தம் அதை ஒரு விடையென ஆக்கி கொண்டது. விழிக்குள் பொன்னொளி சூழக் கண்டு இமை திறந்தேன். பொன்னுடல் ஒளிவிட தோன்றிய குபேரனை முழுமையாக கண்டேன். பொன்னுடல் கொண்ட மானுடன் ஒருவனை அவன் ஊர்தியாக்கி இருந்தான். வீரரே, அந்த மானுடன் நான். என் இளமை தோற்றம் அது. குபேரனின் ஊர்தி மானுடனே என அறிந்திருப்பீர். ஒவ்வொருவரும் தங்கள் வடிவில் காணும் மானுடன் அவன். குழந்தையின் கொழுத்த குற்றுடல், இடுங்கிய சிறு கண்கள், பொற்கதாயுதம், மறுகையில் பொன்னூறும் கலம், கீழ்கையில் தாமரை. என்ன விழைகிறாய் என்று திருந்தா கிழவியில் கேட்டான். எந்தையே, நான் வேத சொல் ஒன்றை மறந்தேன். அது என் நாவில் எழ வேண்டும் என்றேன். என்னிடம் செல்வத்தையே கோருவார்கள், வேத சொல்லை எவரும் கேட்டதில்லை என்று அவன் சொன்னான். தந்தைக்கு விடை சொல்லும் மைந்தன் போல தடுமாறினான். எனக்கு வேதமே செல்வம். வேதம் அழிந்தால் நான் முற்றழிவேன். அந்த ஒற்றை வேத சொல் அழியும் என்றால் முழு வேதத்தையும் நான் இழக்கலாகும். அந்த வேத சொல்லை மட்டுமே வேண்டுகிறேன் என்றேன். நான் அச்சொல்லை மீட்டளிக்க இயலாது என்று அவன் சொன்னான் சீற்றத்துடன். பெரிதொன்றும் வேண்டேன். நீ எழுந்தருளியும் எனக்கு கனிய உனக்கு ஆற்றல் இல்லை என்றே கொள்கிறேன் என்று நான் சொன்னேன். அவன், என்னிடம் உள்ளது அளவிலா செல்வம், ஆனால் செல்வம் மட்டுமே உள்ளது என்றான். அச்செல்வத்தில் இச்சொல்லுக்கு நிகரானதை அளித்து அதை மீட்டு எனக்கு அளி. அச்செல்வத்தை பெற்று அமைக என்றான். செல்வத்தை பெரிதென எண்ணி இருந்தால் நான் கிளம்பி இருக்கவே மாட்டேன். உன் செல்வத்தை கொண்டு அச்சொல்லை மீட்டெடுத்த வாக்தேவியிடமிருந்து வாங்கி எனக்கு அளி என்றேன். ஆம், அதை செய்கிறேன் என்று அவன் விழி மூடினான். அவன் அருகே அவனைப் போன்றே தோன்றிய 3 குபேரபுரியின் ஏவலர் தோன்றினர். வாக்தேவியை அணுகி என் செல்வத்தில் அச்சொல்லுக்கு நிகரானதை அளித்து அதை மீட்டு வருக என்றான். அதன் பின் என்னை நோக்கி புன்னகைத்து, என்னிடம் உள்ளது குன்றா பெருஞ்செல்வம், இப்புடவையையே நான் வாங்க முடியும் என்றான். குழந்தமை பேதமையாக ஆகும் சிரிப்பு அது என எனக்கு பட்டது. அவர்கள் வர காணாத போது எங்கு சென்றார்கள் என நிலையழிந்தான். எங்கு சென்றீர்கள் என இரைச்சலிட்டான். அவர்கள் வர கண்டு, அதோ வருகிறார்கள் என்றான். வாங்கி வந்து விட்டார்கள் என்று சிரித்தான். அவர்கள் அருகணைந்து தலை வணங்கி, அரசே, சொல்லரசி அச்சொல்லை ஒரு துலாவின் தட்டில் வைத்தாள். மறு தட்டில் இணையான செல்வத்தை வைத்து எடுத்துச் செல்லுங்கள் என்றாள். நாங்கள் பொற்குவை ஒன்றை வைத்தோம், பொன்மலை ஒன்றை வைத்தோம், பொன்மலைகளை அள்ளி அள்ளி வைத்தோம் என்றான் ஒருவன். அரசே, நம் கருவூலத்தையே வைத்தோம், நம் நகரை நம் உலகையே வைத்தோம். அச்சொல் அசையவே இல்லை. வாக்தேவி நகைத்து, மூடர்களே, உங்கள் அரசனும் நீங்களும் அமர்ந்தாலும் கூட நிகராகாது என்றான் இன்னொருவன். குபேரன் திகைத்து என்னை நோக்கி, நீ யார்? ஏன் என்னை இந்த இடரில் சிக்க வைத்தாய் என்று சீறினான். அரசே,
வேத சொல்லுக்கு இணையாகும் ஏதும் நம்மிடம் இல்லை என்று அவ்வண்ணை சொன்னபோது வானம் இடி சூழ்ந்து ஆம் ஆம் என்றது என்றான் மூன்றாம் அவன். நான் அன்னையிடம் சொல்வேன், அன்னையிடம் சொல்லிவிடுவேன் என குபேரன் அழுதான். நான் திகைப்புடன் நோக்க அவன் நிலத்தில் விழுந்து கை கால்களை உதைத்தபடி நான் அழுவேன், நான் அழுவேன், அவளை அடிப்பேன் என்று கதறத் தொடங்கினான். அவர்கள் அவனை இழுத்துச் சென்றார்கள். அவன் ஊர்தியாகிய என் வடிவன் என்னை நோக்கி சிரித்தபடி உடன் சென்றான். என்ன அதெல்லாம் என்று எனக்கு புரியவில்லை. குபேர தீர்த்தத்தில் இருந்து நான் திரும்பினேன். திரும்பும் வழியில் என் எண்ண அலைகள் ஓய்ந்திருப்பதை, நான் எடையற்றவனாக இருப்பதை உணர்ந்தேன். சிரிக்கத் தொடங்கினேன். சிரித்து சிரித்து மண்ணில் விழுந்து எழுந்து மீண்டும் சிரித்தேன். சிரிப்புடன் சிற்றூர்களை கடந்து சென்றேன். என்னை கண்டவர்கள் அனைவரும் அவர்களை அறியாமல் சிரிக்கலாயினர். அச்சிரிப்பினூடாக என் நாம் மறந்த அச்சொல் மீண்டு வந்தது. அவ்வேத வரியை சொன்னேன். சொல் அமைந்திருந்தது. உண்மையா என நானே வியந்து மீண்டும் மீண்டும் சொன்னேன். அச்சொல் அங்குதான் இருந்தது. ஒன்றுமே நிகழாதது போல, அனைத்தும் என் உள மயக்கென்பது போல. அதை மீண்டும் மீண்டும் சொன்னபடி நான் அழுதேன். அங்கிருந்து இங்கு வந்து அமர்ந்தேன். வேதத்தின் அச்சொல்லை மட்டுமே இங்கு நான் ஓதிக்கொண்டிருக்கிறேன். அச்சொல்லாக நிறைந்துள்ளது இக்காடு என்றார் தௌமியர். அர்ஜுனன் நீள் மூச்சுடன் உடல் எளிதாக்கி புரண்டு படுத்தான். அவன் மேல் பனிக்கால நிலவு செம்பொன்னொளியுடன் நின்றது. அச்சொல் எது என்று அவன் கேட்டான். ஹரண்ய என்றார் சௌமியர். பொன் எனும் சொல். வேதம் பிரம்மத்தையும் கூழாங்கல்லையும் அனலையும் இளந்தளிரையும் வேதம் பிரம்மத்தையும் கூழாங்கல்லையும் அனலையும் இளந்தளிரையும் அதை கொண்டே குறிக்கிறது. அர்ஜுனன் 100 நாட்கள் நடந்து குபேர தீர்த்தத்தை சென்றடைந்தான். 7 மலைமுடிகள் சூழ்ந்த ஒற்றையடி பாதை முதல் வழிக்குறி. சிம்மவாய் என திறந்த குகை என்பது அடுத்தது. முதலை முதுகு போன்ற பாறை நிறை பிறகு. பூதங்களின் பாலம் தொடர்ந்து வந்தது. நெருப்பாக நீர் வழியும் பேரருவி பின்னர். சிரிக்கும் மலை அதற்கு அப்பால். வெண்பனி உருகி வழியும் முடி பின்னர். அதன்பின் அவன் குபேர தீர்த்தத்தை தொலைவிலேயே கண்டான். பனிமலை முடிகள் சூழ்ந்த சிறிய தாழ்வரை அது. மஞ்சு உருகிய நீர் வந்து சேர்ந்து உருவான நீள்வட்ட வடிவான சுனை. நீல நிறத்தில் நீர் தேங்கி வாழ்ந்தழும்ப கிடந்தது. அதன் அருகே வெண்ணிற சேற்று பரப்பில் ஒரே ஒரு காலடி மட்டும் சென்று திரும்பிய தடம் உலர்ந்து பளிங்கு பாறையில் செதுக்கிய சிற்பம் போலாகி தெரிந்தது. அது சௌமியரின் காலடி என அவன் உய்த்து கொண்டான். மண் உதிர்ந்த சரிவில் தொற்றி அந்த சுனையை நோக்கி இறங்கிச் சென்றான். இருமுறை பிடியுடன் மண் விரிசலிட்டு வர விழுந்த அடுத்த மண்மேட்டை பற்றி கொண்டு நின்றான். மூச்சிறைக்க இறங்கி அச்சுனை அருகே சென்று நின்றபோது அங்கே முன்னரே வந்திருப்பதாக ஒரு உணர்வுதான் ஏற்பட்டது. அந்த மண் வெண் சுண்ணத்தாலானது. மெல்லிய கந்தகம் கலந்த நீர் எடை கொண்டதாக இருந்தது. அதில் மீன்களோ பிற சிற்றுயிர்களோ இருக்கவில்லை. அருகே சென்று குனிந்து நோக்கிய போது அச்சுனையின் ஆழம் அச்சுறுத்தியது. அடியிலே என்றே அவன் விழி மயங்கியது. அது ஒரு பெரும் குகையின் வாய். அக்குகை எங்கு செல்லக்கூடும்? மலை இறங்கி ஆழத்திற்கு என்றால் அங்கே நீர் எப்படி நிற்கிறது? மலை ஏறி சென்றால் அது அங்குள்ள பனிமுடிகளில் ஒன்றில் சென்று முடியலாம். அல்லது விண் நோக்கி வாய் திறந்திருக்கலாம். வெறும் வெளியை அள்ளி அள்ளி குடித்து கொண்டிருக்கலாம். அவன் அதன் அருகே ஒரு பாறையில் அமர்ந்தான். மடியில் கைகளை வைத்து கண்களை திறந்து ஊழ்கத்தில் ஆழ்ந்தான். மேற்கே சரிய தொடங்கிய சூரிய கதிர் கசிந்து பரவி நீரொளி கொண்டிருந்தது வானம். முகில்கள் வெண்ணுரை குவைகளாக அசைவற்று நின்றன. தொலைவில் மலைமுடிகள் சூடிய பனிப்பாளங்கள் மெல்ல அண்மை கொண்டு விழி கூசும்படி வந்து விரிந்தன. மயங்கிய விழிகளுக்கு முகில்களும் பனிமுடிகளும் ஒன்றென கலந்து காட்சியளித்தன. அவன் உள்ளம் மெல்ல ஏமாற்றம் கொள்ள தொடங்கியது. இது வெறும் ஒரு சுனைதான். அவன் அதுவரை கண்டிருந்த 100 சுனைகளில் ஒன்று மட்டுமே. இமயமலைகளுக்குள் அப்படி 10,000 பனிச்சுனைகள் உள்ளன. அங்கே செல்வது அரிதென்பதனாலேயே அவை அரிதாக தோன்றுகின்றன. அரியவற்றை மேலும் அரிதாக்க எழுகின்றன தொல்கதைகள், விண்ணளாவும் நம்பிக்கைகள். ஆம், எழ வேண்டியதுதான், மேழ்வதே முறை. ஆனால் அவன் உள்ளம் கொண்டிருந்த இனிய சோர்வு அவனை அங்கேயே அமரச் செய்தது. அவன் சற்று துயில் கொண்டிருக்க வேண்டும். விழிப்பு வந்தபோது அந்தியாகிவிட்டிருந்தது. தன்னை சூழ்ந்த பொன்னொழியை கண்டு திகைத்தபடி எழுந்தான். சூழ்ந்திருந்த அத்தனை மலைகளும் பொற்கூம்புகளாக ஒளிவிட்டன. முகில்கள் பொற்சுடர்களாக எரிந்தன.
அவன் நின்றிருந்த மண்ணும் அருகிருந்த சேரும் கூழாங்கற்களும் பொன்னென்றாகிவிட்டிருந்தன. அவன் மெல்ல நடந்து அச்சுனையை அணுகினான். அது பொன்னுருகி ததும்பியது. அவன் அதன் அருகே நின்று குனிந்து நோக்கினான். உள்ளே பொன்மலைகள் எழுந்த ஒரு வெளி தெரிந்தது. அதை ஊடுருவி சென்றது பொன்னாலான பாதை ஒன்று. அவன் கால்கள் நடுங்கின. தன் கட்டுப்பாட்டை இழந்து உள்ளே குதித்து விடுவோம் என அவன் அஞ்சினான். ஆனால் பின்னகர கூடவில்லை. பொன் அவன் சித்தத்தை நிறைத்தது. அனைத்து எண்ணங்களும் பொன்னென்றாயின. அவன் விழிகளை மூடி திறந்தான். நீரில் எழுந்த அவன் பாவை அவனை விழி மூடாது நோக்கியது. விலகு, நான் உன் பாவை என்றது. தன் பாவைகளால் தான் ஒவ்வொருவரும் ஆழங்களுக்குள் கவரப்படுகிறார்கள். அர்ஜுனன் பெருமூச்சு விட்டான். பொன்னொளிர் பாவை, இது நாள் வரை எங்கிருந்தது இது? அது சிரித்தது. நான், நீ. அவன் பின்னகர விரும்பினான். ஆனால் அப்புன்னகை அவனை கவ்வி வைத்திருந்தது. நீ விலகு என்கிறாய், ஆனால் என்னை ஈர்க்கிறாய். அது நகைத்தது. ஆடிப்பாவைகள் அனைத்துமே அப்படித்தான். அவன் இருமுறை தள்ளாடினான். விலகு விலகு, இதுவே தருணம், விலகிவிடு. அவ்வெச்சரிக்கை ஒலியே அவனை சீண்டி முன் செலுத்தியது. எம்பி அந்நீரில் பாய்ந்தான். நீர் என அவனை அள்ளி அணைத்து அணைத்து குளிர குளிர இறுக்கி உள்ளிழுத்து கொண்டது அது. பின்னர் அவன் இரு பக்கமும் பொன்னிற அலைகளாக மலைகளை காணத் தொடங்கினான். எரிந்தபடி பொன்முகில்கள் நெளிந்தன. பொன்னாலான பாதை சுருளவிழ்ந்து நீண்டு அவனை கொண்டு சென்றது. கிராதம் 25வது அத்தியாயம் தொடர் நிறைவு பெற்றது. நன்றி.